என்னோட 100th வீடியோவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் செஞ்ச என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பைனாப்பிள் ஷீராவோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தாலே சாப்பிடலாம் போல் இருக்கு இல்லையா? வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுடுங்க. அன்னாச்சி பழத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 கப் ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அன்னாச்சி பல்பதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கலருக்காக நம்ம பாலில் ஊற வச்சுருந்த குங்குமப்பூ மிக்ஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகர், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த நட்ஸ் இதில் தூவி விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா வாயில் வச்சா அப்படியே மெல்ட் ஆகுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.